எல்லாருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கோவில் காவலரை அடித்து கொலை செய்த காவல்துறை என்னன்னு விரிவா பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருக்கிற ஊருனா மடப்புறம். அந்த மடப்புறத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயில பாத்தீங்கன்னா தற்காலிக காவலரா பாத்தீங்கன்னா அஜித்குமார் சொல்லிட்டு பையன் வேலை பாக்குறான். ஒரு 3ஆம் மணி பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா சாமி கும்பிட சிவகாமின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வராங்க. கூடவே அவங்க பொண்ணை கூட்டு வராங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா வந்த காரை பாத்தீங்கன்னா அஜித்குமார் சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொல்றாங்க. அஜித்குமார் பாத்தீங்கன்னா அவருக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால என்ன பண்றாருன்னா கார் ஓட்ட தெரிஞ்ச வேற பையன்கிட்ட கொடுத்து அந்த காரை வந்து பார்க் பண்றாங்க. இவங்க சாமி கூட வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கார்ல செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நகையை காணுமா, 10 பவுன் நகை இருந்துச்சா நகையை வந்து காணுமா. அதனால என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அஜித்குமார் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கவலை பல போலீஸ்காக அஜித்குமாரை பிடிச்சி விசாரிச்சு அவரை அடிச்சு கட்டி வச்சு அடிச்சு பாத்தீங்கன்னா அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு இழுப்பு வந்து அவர் வந்து செத்து போயிடுறாரு அஜித்குமார். போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா அடிச்சு அவர் துன்புறுத்துறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா வாயில காதுல உடம்பு முழுவதுல மிளகாப்பொடி தூக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜெய்பீம் படத்துல என்ன இருந்துச்சோ அதே மாதிரி இருந்திருக்கு. இப்போ அஜித்குமார் சத்தி போயிட்டாரு. இப்போ அவரை பிறந்த பரிசுல பாத்தீங்கன்னா அவர் உடம்பு மூலம் பல காயங்கள் இருக்கு. துன்புறுத்தி அவரை கொண்டிருக்காங்க. பார்த்து இப்ப வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அவரை துன்புறுத்த வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த 4 வருஷத்துல 24 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு. லாக்அப் டெத் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா. இதே போல சம்பவம் தான் சாத்தாங்குளத்துல நடந்துச்சு. 2 பேரு போலீஸ் விசாரணை வந்து செத்து போனாங்க. அடிச்சு துன்புறுத்தி அவங்களை கொன்னாங்க. இப்ப அதே போல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்ப அஜித்குமார் செத்து போயிட்டான். இவன் செத்ததுக்கு காரணம் பார்த்தோம்னா 5 பேர். கண்ணன், பிரபு, சங்கரன், மணிகண்டன், ராஜா, ஆனந்த். இந்த 5 போலீஸ் அதிகாரி தான் காரணமே. இப்ப அவங்க 5 பேரையும் கைது பண்ணிட்டு சிறையில போட்டிருக்காங்க 15 நாளைக்கு. அவங்க மேல தீவிர விசாரணை நடத்தி அவங்கள விசாரணை பண்ணி அவங்கள ஜெயில போடணும். பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன குடும்பத்துக்கு வந்து அந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும். அரசாங்கம் கொடுத்தே ஆகணும். மேலும் இது போன்ற சம்பவம் நடக்கப்படாது. இந்த விசாரணை பாத்தீங்கன்னா அஜித்தை ரொம்ப துன்புறுத்தி கொண்டிருக்காங்க. தண்ணி கூட கொடுக்கல. அவங்களை மன்னிக்கவே கூடாது. மேலும் இது போன்ற சம்பவம் நடக்காம இருக்கணும். அரசாங்கம் இது போன்ற சம்பவம் நடக்காம பாத்துக்கணும். முக்கியமா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.